ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, பரோட்டா இல்லை சாப்பாடோடலாம் வச்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களுமே இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்து ஒரு நார்மல் சைஸில் பீசஸ் போட்டு உப்பு அண்ட் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அது காஞ்சதுமே ஸ்பைசஸ், கருவேப்பிலை அண்ட் ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கூட உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க. அது வதங்கினதும் நம்மளோட வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து அதோட போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து அந்த கறியோட பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். அதை போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கறியிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அண்டு வந்து கொஞ்சம் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போடலை. அது உங்களுக்கு கலருக்காக வேணும்னா நீங்கள் அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 மட்டும் அதில் கிள்ளி மேலே போட்டுட்டு கறி வேகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா சலசலன்னு கொதிச்சு வருது. நடுநடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து கலந்து விட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆக நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு மேலே சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து அழகுக்காக போட்டுட்டு அண்ட் லெமன் வந்து ஒரு டேங்கினஸ்க்காக ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்சம் கிரேவியும் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ஆகிடும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.